Hi guys and friends, welcome to the Soru Yallam. எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். Today நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டெசர்ட் ரெசிபி பார்க்க போறோம். ஃப்ரூட் கஸ்டர்ட். இது ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் செய்யலாம். வாங்க போலாம் கிச்சனுக்கு. நம்ம சூப்பரான டெசர்ட் ரெசிபி பார்க்க போறோம். அதோட இன்கிரிடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. செய்யலாம் வாங்க. நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யறதுக்கு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். நான் 1 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். பால் வந்து கொஞ்சம் நல்லா பாயில் ஆகி வரட்டும் இருக்கட்டும். பால் ஒரு சைடில் பாயில் ஆகிட்டு இருக்கு. நான் ஒரு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் கிடைக்கும். கஸ்டர்ட் பவுடர் இப்படி தான் இருக்கும். இதனோட ரேட் வந்து 40 rupees. ஒன்ஸ் நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர் வாங்கிட்டோம்னா 2 to 3 times மேலே யூஸ் பண்ணிக்கலாம். பால் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இல்லைன்னா பால் சீக்கிரத்தில் கட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ கஸ்டர்ட் பவுடர் சேர்ந்ததும் பால் கட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம கைவிடாத கலர் விட்டுக்கணும். நான் இதுக்கு சுகர் வந்து ஒரு 1/2 கப் போல் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ நம்ம போட்ட சுகர்லாம் டிசால்வ் ஆகி திக்காக ஆரம்பிக்கும். இதோ இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு ஆறவிட போகிறோம். இப்போ நம்ம கஸ்டர்ட் பேஸ் வந்து கூல் ஆகி ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. இப்போ நம்ம இதில் ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் தான். உங்களுக்கு எந்த ஃப்ரூட் கிடைக்குதோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ கிடைச்ச ஃப்ரூட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் கிடைச்சிருக்கு, அதை சேர்த்துக்கிறேன். pomegranate, வாழைப்பழம், அன்னாச்சி பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல மாம்பழம் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். மாம்பழ சீசன் இப்போ இல்லை, முடிஞ்சிருச்சு இல்லையா, அதனால எனக்கு கிடைக்கல. இப்போ நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம சூப்பராக. இப்போ இதை நம்ம 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். இல்லை நீங்கள் இப்படியவும் சாப்பிடலாம், உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்ச ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சில்லுன்னு கூலாக சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம செஞ்ச ஃப்ரூட் கஸ்டர்ட் நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக காத்துட்ருக்கு. இப்போ நாங்களாம் டேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த டெசர்ட்டோடைய ஆனஸ்ட் ரிவ்யூ சொல்லணும், ரொம்ப ரொம்ப டேஸ்டான டெசர்ட். இதே நம்ம ஒரு நல்ல ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா 300லேருந்து 500 வரைக்கும் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் வீட்டில் நிறையவும் ஹெல்த்தியாகவும் செய்யலாம். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். மறக்காம சோறு யல்லம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட வேற ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. கேமராமேன் நிதிஷ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.